ஒரு பக்கம் காவேரிக்கு விஜயுடைய மனசு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. விஜயும் காவேரிக்கு ஒரு விஷயம் வலிக்கும் அப்படிங்கிறத உணர்றாரா இல்லையாங்கிறது தெரியல. இவங்க 2 பேரும் எப்படி ஜோடி ஆனாங்கங்கிற அளவுக்கு நமக்கு கேள்விகள் வர ஆரம்பிக்குது. டேக்கிங் ஃபார் கிராண்டட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அழுதவங்களுக்கும் சேர்த்து அதெல்லாம் சரி, அவங்க அப்போ அவங்களுக்கு பிடிச்சிக்கும், அவங்களுக்கு பழகிப்பாங்க, அவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் சேர்த்து முடிவு எடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே விஜயும் பண்ணுறாரு. காவேரியும் பல நேரங்களில் அதை பல இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் குமரன் திருப்பி அடுத்த நாள் கிளம்பி வேலைக்கு போகிறாரு. அவர் லைட்டாக நைட்டு குடிச்சாருங்கிறத பற்றிலாம் டிஸ்கஷன் நடக்குது. முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. கங்கா எங்கே போகிறீங்க, என்ன போகிறீங்கன்னா, ஒரு வேலை வந்துடுற சாயங்காலம் நிவின் தான் நான் கூப்பிட்டான், நிவினை பார்க்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு கிளம்புறாரு. கண்டிப்பாக நிவினை கங்கா பார்த்துட போகிறாங்க. அதில் ஒரு குட்டி கலாட்டாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயமா ஒரு கதையில் ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக தான் கங்காவுக்கு இருக்க போகுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா திருப்பி கோவமாக பேசுகிறாரு விஜய் கிட்டக்க. நைட்டு போதையில் போயிட்டு அங்கே வெனிலாவோட ரூம் கிட்ட போய் என்ன பேசி இருந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக அங்கே காவேரி வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன காவேரி, நல்லா இருக்கே காவேரி அப்படி இப்படின்னு கேட்டு அவங்க வாக்கிங் போகலான்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ராகினி பார்த்தியா, அவங்க உன்னோட டிவோர்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் அந்த டாபிக் நீ வந்தோடனே நிறுத்தினாங்க. விஜய் கண்டிப்பான டிவோர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, ராகினியோட வார்த்தையை நம்புகிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மக்கு பிளாஸ்டரியாக இருப்பாங்க இப்போ இவங்க அப்படிங்கிற காவேரிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, கோயிலில் வச்சு விஜய் காவேரியோட மனசையே புரிஞ்சுக்காமல் அவளே தானே கூட்டு வந்தா, அவள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டான். அந்த கான்ட்ராக்டை நான் ஏன் கிழிச்சு போடல அப்படின்னா, அப்போ இத்தனை நாள் கான்ட்ராக்டை ஏன் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னு அவள் கேட்பார்ல, நீங்களே வேணால் கிழிச்சிக்கோங்க அப்படின்ட்டு போகிறாரு விஜய். என்னப்பா இது முட்டாள்தனமான வாதமாக இருக்குன்னு நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இதனால லாயர்லாம் வந்துடுறாங்க. இப்போ கையெழுத்து போடுங்கிறாங்க. என்ன கையெழுத்துன்னு மேலே பார்த்தா தெரிய போகுது. டிவோர்ஸ் எழுதியிருக்க போகுது, இல்லைனா என்ன எழுதியிருக்க போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்பு, இல்லை ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி எழுதியிருக்க போகுது. அதை கூட படிக்க தெரியாதா காவேரிக்குன்னு தெரில. கையெழுத்து போட்டு டிவோர்ஸ் தானே, எனக்கு விவாகரத்து கொடுக்க போகிறீங்க தானே அப்படிங்கிறாங்கன்னா, பைத்தியம் நீ எப்படிமா படித்தேங்கிற மாதிரி இருக்குது நமக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.